திருக்கை மீனை வச்சு இப்படி கூட பண்ணலாமா? ஆமாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்ப சூப்பரான திருக்கை மீன் பெப்பர் சுக்கா தான் பண்ணியிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு சமையல் சேனலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான திருக்கை மீன் பெப்பர் சுக்கா பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 பூண்டு பல் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்க, இந்த மாதிரி பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய் தூள். இது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ திருக்கை மீன் பெப்பர் சுக்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணீர் இப்போ இந்த பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம 1/4 கிலோ அளவுக்கு திருக்கை மீனை எடுத்துகிட்டு நல்லா அலசி மஞ்சள் தூள் போட்டு கிளறி வச்சுருக்கேன். அதை தண்ணீர் இல்லாமல் இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு காரம்லாம் கரெக்டாக இருக்கா, உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு நல்லா வேக விட்டுடலாம். இடையில ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா தண்ணீர் நம்ம கம்மியாக சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தண்ணீர் எல்லாம் நல்லா சுண்டி இந்த மாதிரி சுக்கா பதத்துக்கு வரணும். அதே நேரத்தில் வெந்தும் வந்திருக்கணும். மூடி வச்சு அப்புறம் திறந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடாமல். இப்போ பாருங்கள், தண்ணீர் எல்லாம் நல்லா சுண்டி ஒரு சுக்கா பதத்துக்கு நல்லா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த திருக்கை மீன் பெப்பர் சுக்கா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடைசியாக இறக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான சுக்கா வறுவல், திருக்கை மீன் சுக்கா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.